குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரः, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என் அன்பு நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும், 12 ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முதல்ல இந்த குரு பெயர்ச்சி முதல்ல எப்படி இருக்குன்னு முதல்ல தெரியணும். பிரபஞ்சத்துக்கு எப்படி இருக்கும், இந்த உலகத்துக்கு எப்படி இருக்கும். ஏன்னா சனி பெயர்ச்சி ஆகும்போது சார் எனக்கு பிரச்சனை எதுனா வந்துடுமா, வேலையில் பிரச்சனை வருமா, தொழிலில் பிரச்சனை வருமா அப்படின்னு ஒரு பயத்தோட அந்த ப்ரிடிக்ஷன் எல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் இந்த குரு பெயர்ச்சி வரும்போது சந்தோஷத்தோடு பார்ப்பாங்க. சுப பலன் வரப்போகுது, கெட்டி மேளம் கொட்ட போகுது, வேலை வாய்ப்பு வரப்போகுது, வீடு வாங்க போகிறேன் அப்படின்னு நிறைய நமக்கே தெரியுமே. சுபர் பார்வை இல்லையா, ஸ்தான பலம் கிடையாது, அவருக்கு பார்வை பலம் தான் 5, 7, 9. அதில் இந்த ஆண்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டில் குரு ராஜாவாக வர்றார். இந்த குரு ராஜாவாக வரும்போது குரு கடகத்தில் போய் உச்சம் பெற போகிறார். 12 ஆண்டுகள் பொறுத்து இந்த வீட்டுக்கு வரப்போகிறார். ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு புஷ்கரம் வேற நடக்கும். ஒவ்வொரு நதியில் குளிச்சிங்கன்னா உங்களுக்கு புண்ணியங்கள் கிடைக்கும். இந்த 12 ஆண்டுகள் கழித்து கடகத்துக்கு வரும்போது உச்சம் பெற்ற இந்த குரு இந்த பிரபஞ்சத்துக்கே நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுப்பார். தங்கம் விலை ஏறத்தான் செய்யும், வெளியினுடைய விலையும் ஏற்றத்தான் செய்யும். எப்போ தங்க விலம் ஏறி இறங்கியிருக்கா, குரு நீச்சமாயிட்டாருங்க அதனால் தங்க விலம் குறைஞ்சிருங்கன்னு சொல்ல முடியுமா? இந்த எல்லோ மெட்டல் மட்டும் ஒரு முறை ஏறுச்சுன்னா இறங்கிறதுங்கிறது கஷ்டம். பிளாக் கோல்டுன்னு சொல்லக்கூடிய பெட்ரோல் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். இப்போ கொஞ்சம் ஏற்றமாக இருக்கும், மறுபடியும் இறங்கிடும். ஷேர் மார்க்கெட் அப் அண்ட் டவுன் இருக்கத்தான் செய்யும். ஷேர் மார்க்கெட்டில் மிக கவனமாக இருக்கணும். இந்த ஆண்டு குரு பயிற்சி சார் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறோமே ஒழிய 3 விதமான நிலைகளில் குரு பயிற்சி ஆகிறார். அது என்ன அப்படின்னா, மிதுன ராசியில் குரு இருக்கார், அதில் இருந்து குரு மாறுறார், கடகத்துக்கு மாறும்போது உச்சம் அடைகிறார். இங்கே கூட 5 மாதம்தான் இருக்கார். மறுபடியும் சிம்மத்துக்கு போய் அதிச்சாரமாக மாறுகிறார். அதிச்சாரமாக போயிட்டு திருப்பி வக்கரம் பெறுகிறார். ஸோ 1 வருஷம் இருக்கக்கூடிய குரு உச்சம் பாவம் கடகராசிக்கு பார்த்திங்கன்னா கண்டகச்சனி, அஷ்டமசனி அப்படின்னு 5 வருஷம் அப்படிங்கிறது 5.5 வருஷமாக போயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 1 வருஷம் இருக்க வேண்டிய குரு 5 மாதம், அதில் ஒரு 3 மாதம் 8 மாதம்தான் இருக்கார். அப்படி சுப விஷயங்கள் அவ்வளவு பெருசாக இல்லைனாலும் நல்ல விஷயங்கள் நடக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிற இந்த காலகட்டத்தில் மீனத்தில் நீரினாலும் நெருப்பினாலும் இயற்கை அழிவுகளாலும் போர் பதட்டங்களாலும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். இதற்கு குரு பயிற்சி மாத்திரம் இல்லை, 2031 வரைக்கும் ரிஷபத்தில் சனீஸ்வரர் மாறும் காலம் வரைக்கும் இந்த அழிவுகள் இருக்கத்தான் செய்யும். அதே மாதிரி குருவனுடைய சாதகத்தினால மலை போல வர பிரச்சனைகள் பனி போல மாறும்ன்ற நம்பிக்கை நமக்கு உண்டு. அதே நேரத்தில் இந்த குருவோடு சேர்ந்து கேதுவும் இணைய போகிறார். ஞானகாரகன் 18 வருஷத்துக்கு ஒரு முறை அந்த வீட்டுக்கு வரப்போகிறார். அப்போ குருவும் கேதுவும் இணையும் காலத்தில் 12 ராசிக்காரர்களும் 27 நட்சத்திரக்காரர்களும் கண்டிப்பாக காசி, கயா, ராமேஸ்வரம் போயிட்டு பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஆகவே பொது பலன் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு தான். உங்கள் ஜாதகத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும், மகாதிசைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து குரு உங்களுக்கு பலன் தருவாரா, உச்சமா நீச்சமா, குரு தசை நடக்குதா அப்படிங்கிறத பார்த்து தான் பலன் சொல்லணும். இருந்தாலும் யூடியூப்பில் ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு மாதிரி இந்த குரு பயிற்சி எப்படி சார் இருக்கும் அப்படிங்கிறதுனால இது கொடுத்துருக்கேன். பொது பலன் சொல்லியிருக்கேன். சர்வ ஜாக்கிரதையாக இருங்க. அதே நேரத்தில் 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிங்க இருக்கும்? முதல்ல உங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சு குரு பார்வை தொடங்குது. 12 வருஷங்களுக்கு ஒரு முறை மகர ராசிக்கு உச்சம் பெற்ற குரு உங்கள் ராசியை பார்க்க போகிறார். அதனால் இழந்த பொருள் சேரும்.
இழந்த சொத்து வந்து சேரும், இழந்த செல்வாக்கு வந்து சேரும், மறைந்த பொருள்கள் எல்லாம் பணமாக கொட்டும். எனக்கு ரெக்கக்னேஷனே இல்லை சார், நானும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு உழைக்கிறேன். மகர ராசி எப்போவுமே நீங்கள் பிறந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா அடுத்தவனுக்காக உழைச்சிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு என்ன உழைக்கிறீங்க, உங்கள் குடும்பத்துக்கு என்ன உழைக்கிறீங்க தெரியவே தெரியாது. அது படிக்கும்போதும் சரி, இப்போ வேலைக்கு போகும்போதும் சரி, உங்களுக்குன்னு ஒரு செலவு ஒன்றுமே இருக்காது. குடும்பத்துக்கு தான் எல்லா செலவும் பண்ணிகிட்ருப்பீங்க. அப்போ உங்கள் ஜாதகத்தில் இந்த 7.5 சனியில் ஏற்பட்ட அனுபவத்தை மனசில் வச்சு, இனிமேற்பட்டு நான் அடுத்தவனுக்கு வந்து உதவுவேன், நான் அவனுக்கு போய் புத்தி சொல்வேன், இவனுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவேன், போவீங்க? போக மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதான் நல்ல படிப்பினை வந்துருச்சே இல்லையா? பணம்னா என்ன, பட்டம்னா என்ன, பசினா என்ன, எல்லாம் தெரிஞ்சு போச்சே சார். இனிமேல் நீங்கள் போவீங்க? போக மாட்டீங்க. இருந்தாலும் நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க, மிக கவனமாக இருங்க, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். நிறைய பணம் வரப்போகுது, அதை வந்து ஸ்திர சொத்தாக மாற்றிங்க. சொல்லும்போதே சந்தோஷமாக இருக்குல்ல? ஸ்திர சொத்தாக மாற்றிங்க. எவ்வளோ நாளாக காத்துட்டு இருந்தீங்க, ஒரு பில்டிங் வாங்கி போடுங்க, ஒரு வீடு வாங்கி போடுங்க. அதே நேரத்தில் டாக்குமெண்ட்டை படிங்க. டபுள் டாக்குமெண்ட் இருக்க போகுது, அட்வொகேட் கிட்ட கொடுத்து அதை ஒழுங்காக பார்க்க சொல்லுங்கள். நீங்களும் அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். வெறும் டாக்குமெண்ட்டை கொடுத்தா போதும் சார், அவர் பார்த்துக்குவார் சார். டாக்குமெண்ட்டை அவர் பார்ப்பார் சார். அந்த சர்வே நம்பரு, பைமாஷ் நம்பரு, அந்த டாக்குமெண்ட்டோட நம்பரு, இதெல்லாம் கார்டினேஷன் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள். பட்டாவுக்கும் இதுக்கும் ஒத்து போகுதா, அந்த பட்டா என்ன மாதிரி பட்டா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை விசாரித்து பிறகு எடுத்து போய் அட்வொகேட் கிட்ட கொடுங்க. சார் பேங்க்கில் கூட ஓகே சொல்லிட்டாங்க சார், கொஞ்சம் அதெல்லாம் விசாரணை பண்ணுங்க. அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும், அதனால் வருமானங்கள் கூடும். நீங்கள் ஒரே ஒரு குலதெய்வ வழிபாடும், பித்திருக்களுக்கு தர்ப்பணமும், அதே மாதிரி மூதாதையர்களுக்கு பிண்டம் கொடுக்கறது மறந்துடாதீங்க. இந்த வருஷம் மகர ராசி நேயர்களுக்கு 7ஆம் பார்வையாக குரு பார்க்குறார், ஞானகாரகனோடு சேர்ந்து. ஆகவே உங்கள் மூதாதையர்களுக்கு பிண்டம் கொடுத்துட்டு வாங்க. காசியிலையும் கயாலையும் ராமேஸ்வரத்துலையும் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா 21 தலைமுறைக்கு அது மிகப்பெரிய புண்ணியம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட்.